நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டுமா உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் மீண்டுமா எங்களை ஒருமனப்படுத்தி உம்மை ஆராதிக்கும்படியாக என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய தருணத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாய் தேவ ஆவியானவர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையில்லாமல் கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமா இந்த காலை நேரத்தில் நம்மை ஒருமனப்படுத்தி தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக இந்த நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் தேவனுக்கு நன்றியோடு தேவனை நோக்கி நாம் அமர்ந்திருந்த அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். நாம் அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விட்டு நீ அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணம், இந்த பயணத்தில் என்ன காரியங்கள் நிகழ்ந்தாலும் அதை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து நாம் பயணிப்பதுதான் அது வெற்றி உள்ள ஒரு பயணமாகவும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பயணமாகவும் அது காணப்படும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தேவனுடைய பயணத்தை நான் தேவனிடத்தில் ஒப்புவித்து தேவனிடத்திலே முறையிட்டு விட்டு பின்பு நம்முடைய பயணத்தை நாம் தொடரும் பொழுது தேவன் அதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு இந்த நாளிலே நாம் என்னென்ன காரியங்களிலே நாம் நம்மை இணைத்துக் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட்டாலும் அதை தேவனிடத்திலே ஒப்புவித்து அந்த காரியத்தை நாம் இணைத்துக் கொள்ளும் பொழுது, அந்த பாதையிலே நாம் பயணிக்கும் பொழுது தேவன் அதை நமக்கு நன்மையாய் முடிசூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலே தாவீது சொல்லுகிற காரியங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். அவரிடத்தில் கொடுத்து விட்டு அவர் மீது நம்பிக்கையோடு உன்னுடைய பயணத்தை நகர்த்து, அந்த காரியங்கள் வெற்றி உள்ளதாய் மாறும். நாம் சில சமயங்களிலே தேவனிடத்தில் சொல்லுகிறோம், ஆனால் நம்பிக்கை வைப்பது இல்லை. விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாய் இருப்போம். சில சமயங்களிலே விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லுவோம், ஆண்டவரிடத்திலே நாம் வைப்பதில்லை, நம்முடைய பாரங்களை இறக்கி வைப்பதில்லை, ஜெபிப்பது கிடையாது, ஜெபத்தில் தேவனோடு உறவாடுவது கிடையாது. ஆனால் விசுவாசம் இருக்கிறது, ஆனால் ஜெபிப்பது கிடையாது, தேவனோடு பேசுவது கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் செய்வார், விசுவாசம் உண்டு. ஆனால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் காணப்படும். கிரியைகள் எங்கு நடக்கும், எப்பொழுது நடக்கும்? நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவுகளை நாம் பலப்படுத்திக் கொள்ளும் பொழுது கிரியைகள் செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிற காரியம், உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மீது நீ நம்பிக்கையாயிரு, பின்பு நீ நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்வை நீ நகர்த்திப்பார், கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அந்த காரியங்கள் வெற்றி உள்ளதாய் மாறும். ஆகவே நாம் இந்த நாளிலே எந்த காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கை பயணம் நகர்த்தப்படுகிறதா இருந்தாலும் நீங்கள் கர்த்தரிடத்தில் அதை ஒப்புவீங்க. ஒப்புவித்து பின்பு அவர் மீது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அந்த காரியத்தை செயல்படுத்துங்க. அப்பொழுது அந்த காரியங்கள் வெற்றி உள்ளதாய் மாறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய வாழ்வை அப்படி நகர்த்துவது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அது காணப்படும். அதுதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார். 55வது சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளலாம். 55வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே சங்கீதக்காரன் தாவீது 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு,
அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட ஒட்டார். தேவனுடைய பிள்ளைகளாய் நீதிமான்களாய் வாழுகிறவர்களை ஒருபொழுதும் தள்ளாட ஒட்டார். அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிற வாழ்வை தேவன் தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்வை கொடுப்பார். அப்போ நம்முடைய பாரங்களை கர்த்தரிடத்தில் இறக்கி வைக்க வேண்டும். பாரங்களை இறக்கி வைக்காமல் மனதுக்குள்ளாக வைத்துக் கொண்டு கர்த்தர் எனக்கு செய்வார் என்று சொல்லுவது அந்த பயணம் வெற்றியுள்ள ஒரு பயணமாய் மாறுவதற்கு அது சாத்தியப்படாது. நம்முடைய பாரங்களை கர்த்தரிடத்தில் இறக்கி வைக்க வேண்டும். மனதில் பலவிதமான யோசனைகள், கவலைகள் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய பாரங்கள் எல்லாம் இறங்கிவிடும். அப்போ தேவ சமூகத்தில் அப்படி ஜெபிக்கும் பிள்ளைகளாய், ஜெபிக்கக்கூடியவர்களாய் நம்முடைய பாரங்களை அங்கே இறக்கி வைக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை நீதிமானை ஒரு பொழுதும் தள்ளாட விட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவேதான் ஜெபிப்பதற்கு கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் அதிக நேரங்களை கொடுப்பதற்கு காரணமாய் இருக்கிறது. தனி ஜெபங்களிலே கொஞ்ச நேரம் ஜெபியுங்க. ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ உங்களுடைய விசுவாசத்திற்கு ஏற்றாற்படி, உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்க ஐக்கியத்திற்கு ஏற்றாற்படி, நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை நெருங்க விரும்புகிறீர்களோ அதற்கு ஏற்றாற்படி உங்களுடைய நேரங்களை கூட்டி நீங்கள் ஜெபியுங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தடுமாறவே தடுமாறாது. உங்கள் வாழ்க்கையிலே தோல்வி என்பதை நீங்கள் காணுவது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான சோதனைகளாயிருந்தாலும், எப்படிப்பட்ட பாதைகளாயிருந்தாலும், பாடுகளாயிருந்தாலும் கர்த்தர் தடுமாற்றம் இல்லாத வாழ்வை கொடுப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை தள்ளாட விட்டார், உன்னை ஆதரிப்பார், உனக்கு துணையாய் வருவார், உனக்கு கேடகமாய் இருப்பார், உன்னை தள்ளாட விட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய பயணத்தை, விசுவாச பயணத்தை தொடருவோமே, நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வை நகர்த்துவோம். தேவன் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றுவார். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் மாறும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்வை நகர்த்துவோம். தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் நம்முடைய வாழ்வை நகர்த்துவோம். தேவன் உண்மையாகவே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பார். நீதிமொழிகள் அவர் அழகாய் சொல்கிறார். நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். 16வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை நாம் ஒன்று சேர்ந்து வாசிப்போம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன்னுடைய யோசனைகள் உறுதிப்படும். உன் செயல்களையும் கர்த்தரிடத்தில் கொடுத்திரு. நீ ஜெபித்து விட்டு விடுவது மட்டுமல்ல, சில சமயங்களிலே ஜெபிப்போம், நம்முடைய செயல்கள் எல்லாம் மாம்சீகமாயிருக்கும். நம்முடைய செயல்களிலும் கர்த்தருக்கு பிரியம் வேண்டும். செயல்களையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். செயல்படுகிற காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து பாருங்க. கொஞ்சம் சற்று திரும்பி பாருங்க. நான் செயல்படுகிற செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அந்த செயல்களும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பலத்த கரம் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் என்று சொன்னால், சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால், கோலியாத்தை வீழ்த்த வேண்டுமானால், உங்களுக்கு விரோதமாய் வருகிற சூழ்ச்சி வலைகளிலே நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டுமானால், உங்கள் பயணம் வெற்றியுள்ள ஒரு பயணமாய் மாற வேண்டுமானால், உங்களை வீழ்த்துவதற்காக யார் வேண்டுமானால் வகை தேடட்டுமே. உங்கள் செயல்களும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது யாரால ஒன்று செய்ய முடியாது. கர்த்தருடைய கரம் உங்களோடு பின்தொடர்கிறதா இருக்கும், உங்களை வழிநடத்துகிறதா இருக்கும். ஒரு தடுமாற்றம் இல்லாத பயணம் தொடரும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வை நாம் அறிந்து இருக்கிறோம். வாழ்க்கையில வந்த தடைகள் எவ்வளவு பெரிய தடைகள். எல்லா தடைகளையும் ஆண்டவர் முறித்தார் அல்லவா. அவருடைய செயல்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து ஓடுகிறார். மோசே தன்னுடைய பயணத்திலே தன் செயல்களையும் கர்த்தருக்கு பிரியமாய் மாற்றுகிறார். மாற்றி பாருங்க, தேவன் உயர்த்துவார்.
யோசேப்புடைய வாழ்வும் அப்படிதான். தன்னுடைய செயல்களையும் கர்த்தருக்கு பிரியமாய் மாற்றினான். நம்முடைய செயல்களும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறோம், ஆனால் செயல்களிலே நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது கிடையாது. செயல்களிலே தேவனுக்கு நாம் பிரியமாய் வாழ்வது கிடையாது. கூர்ந்து கவனிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செயல்களையும் கர்த்தருக்கு பிரியமாய் மாற்றுங்க. அப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்வை ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாய் மாற்றுவார். கர்த்தரிடத்தில் ஒப்புவியுங்க, கர்த்தரிடத்தில் கொடுங்க. அதே நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 3வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை அவர் செவைப்படுத்துவார். நீ எந்த பாதையிலே செல்லுகிறதா இருந்தாலும், எந்த பாதையிலே உன்னுடைய வாழ்க்கை பயணம் செய்கிறதாய் காணப்பட்டாலும், வேதம் சொல்லுகிற வண்ணமாய் அந்த பாதையில் அவரை நினை மறந்துடாது. ஆசீர்வாதம் கிடைச்சா மறந்துடணும் சில சமயங்கள் இல்லை, அல்லது துன்பங்கள் போராட்டங்கள் வந்து விட்டால் சிலர் மறந்து விடுகிறோம். சிலருக்கு சந்தோஷம் வந்தால் தன்னுடைய நினைவை மறந்து விடுவார்கள், உறவுகளை மறந்து விடுவார்கள், பெற்றோர்களை மறந்து விடுவார்கள், நமக்கு உதவி செய்தவர்களை மறந்து விடுவார்கள். சிலருக்கு பாடுகள் உபத்திரவங்கள் வந்து விட்டால் எல்லாரையும் மறந்துவிட்டு ஏன் எனக்கு என்று சொல்லி ஆண்டவர் மீது குறை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். வேதம் அழகாய் சொல்லுகிற காரியங்களை பாருங்க. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் பாதை செவையாகும், உன் பயணம் வெற்றி உள்ளதாயிருக்கும். எந்த வழியாயிருக்கட்டும் உன் பாதை, நீ எந்த பாதையில் நீ பயணிக்கிறதா இருந்தாலும் தேவனை நினைத்துக்கொள். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்று நினை, தேவனின் வாழ்க்கையில் அனுமதித்த பாடுகள் என்று நினை. இதன் மூலமா எனக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கலாம், நான் ஆசீர்வாதம் பெறுவதற்கு அது ஏற்றதாய் இருக்கலாம். அவரை நினை, கர்த்தரை நினை, அப்பொழுது உன் பாதைகள் செவ்வையாகும், உன் பயணம் வெற்றி உள்ளதாய் மாறும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் செயல்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். உங்களுடைய பாதையிலே கர்த்தரை நினைக்க வேண்டும். அப்படி அவரை நினைத்து நீங்கள் பயணம் செய்கிறவர்களாய் இருப்பீர்களானால் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இது மாறும். நீங்கள் எந்த பாதையிலே பயணம் செய்யும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில அனுமதித்தாலும் அந்த பாதையிலே ஆண்டவரை நினையுங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பதை நினையுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் என்பதை நினையுங்க. அப்பொழுது வேதம் சொல்லுகிற வண்ணமாய் உன் பாதை செவைப்படுத்தப்படும். அது எப்படிப்பட்ட பாதைகளாயிருந்தாலும், கரடு முரடான பாதைகளோ கோணலான பாதைகளோ, அது செவைப்படுத்தப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாதையை நினைக்கும் பொழுது அந்த கஷ்டங்கள் சீர்படுத்தப்படும், அந்த கரடு முரடான பாதைகள் சீர்படுத்தப்படும், கோணலான பாதை சீர்படுத்தப்படும். எந்த பாதையாயிருந்தாலும் தேவன் அந்த இடத்திலே ஆளுகை, அவருடைய ஆளுகை அந்த இடத்துல காணப்படும். அவர் அங்கு ஆட்கொண்டு உங்களை நடத்துகிறதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே உங்கள் வாழ்க்கையுடைய பயணத்தில் நீங்கள் செல்லுகிற பாதையிலே ஆண்டவரை மறந்து விடாதீர்கள். இந்த நாளிலே எந்த இடத்திலே, எந்த பாதையிலே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே உடைய வாழ்வு பயணம் செய்கிறதாய் காணப்பட்டாலும் ஆண்டவரை நினையுங்க, ஆண்டவரை நினையுங்க, புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய நடத்துதல் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஏன் வந்தது என்று சொல்லி கேள்வி கேட்க தெரிந்த நமக்கு இது ஏன் என் வாழ்க்கையில் அனுமதித்தார் என்று சொல்லி யோசனை செய்வது இல்லை. அந்த பாதையிலே அவருடைய நடத்துதலை புரிந்து கொள்வதில்லை, அவரை நினைப்பது இல்லை. இதான் நம்மிடம் இருக்கிற ஒரு பெரிய தவறுங்க. ஏன் கொடுத்தார், ஏன் கொடுத்தார் என்று சொல்லி கேள்வி கேட்கிற நாம், நம்மிடம் இருக்கிற குறை ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொல்லி நினைத்து நம்மை சீர்படுத்திக் கொள்ள நாம் விரும்புவது கிடையாது. கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆவிக்குரிய பயணத்தில் ஏன் எதற்கு என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்க. நாம சில சமயங்களிலே ஒரு மேஜிக் ஷோவை போலதான் ஆராதனையை நாம் ஈடுபடுத்திக் கொள்கிறோம். ஆராதனை இல்லை, இதை தொட்டா நடக்கும், அங்க போனா நடக்கும் என்று இல்லை.
இது கிறிஸ்துவ மார்க்கம், ஆவிக்குரிய பயணம். இங்கு நமக்கு போதிக்கப்படுகிற காரியங்களை கேட்டுக்கொண்டு என்னை நான் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். என் வழிகளில் நான் அவரை நினைக்க வேண்டும். அப்பொழுது என் பாதை எந்த பாதையாக இருந்தாலும் அது செவைப்படுத்தப்படும். நாம மனிதனை நம்பி அவர் கொடுக்கிற ஆலோசனை, அவர் ஜெபிக்கிற ஜெபங்கள் அப்படி என்று சொல்லி யாரோ ஒரு மனிதனை நாம் நிறுத்தி கொண்டே இருக்கிறபடினால் தான் தேவன் அந்த இடத்துல கடந்து வருவது இல்லை. எனக்கு நீ இடம் கொடுக்கல, யாரோ ஒரு மனிதனுக்கு இடம் கொடுக்கிற, அவரை நம்புற அப்படி என்று சொல்லி தேவன் விட்டு விடுகிறார். நீ யார வேணா என் ஆண்டவர் என்னுடைய பலன் அப்படின்னு போங்க. தீர்க்கதரிசியை உங்க வீட்டை தேடி அனுப்புவார் தேவன். தேவன் அனுப்புவார், நீ கூப்பிட வேண்டாம், அவர் அனுப்புவார். விதவை வீட்டுக்கு அவர் அனுப்பினார், உன் வீட்டுக்கு அவர் அனுப்புவார். தேவன் அந்த வழிகளை திறப்பார். உன் விசுவாசத்தின்படிதான் உனக்கு ஆகும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? என் செயல்களை கர்த்தருக்கு பிரியமா மாற்றணும், என் வழிகளில் அவரை நினைக்கணும், என் பாரங்களை அவரிடத்துல தான் இறக்கணும். அப்பதான் என்னுடைய வாழ்க்கை செவ்வைப்படுத்தப்படும். பாரத்தை அவர்கிட்டயே நம்ம இறக்கிறது இல்லை, என் செயல்களும் அவருக்கு பிரியமா மாற்றுவது கிடையாது, என் வழிகளிலும் அவரை நினைப்பது இல்லை. ஆனா ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைப்பது ஒரு தவறான கூற்றாய் அமைந்து விடுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தை வெற்றி உள்ளதாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவன் இந்த நாளிலே நமக்கு சொன்ன வண்ணமாய், உன் வழிகளில் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர்தான் உன் வழியில் இருக்கிற பாதைகளை செவைப்படுத்த முடியும். அவராலே தான் முடியும், வேறு யாராலே முடியாது. அவர்தான் உன் வாழ்வை, உன் வழியை, உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ அவர் மேல் நம்பிக்கையா நம்முடைய வாழ்வை நகர்த்துவோம். அதேதான் பேதுரு சொல்கிறார். 1 பேதுரு 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்திருங்க. வேற எங்கேயும் வைக்காதீங்க. அவர் தான் விசாரிக்கிறவர். அவர்தான் ஒரு தகப்பனை போல விசாரித்து நடத்துறவர். ஒரு தாயை போல உங்கள் மீது அன்பு காண்பிக்கிறவர். ஒரு தகப்பனை போல சுமந்து செல்லுகிறவர். அப்போ பேதுரு இந்த இடத்துல சொல்லுகிற வண்ணமாய், அவர்தான் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்கள் கவலைகளை அவரிடத்துல இறக்கி வையுங்க. அவரை நம்புங்க, அவரிடத்துல இறக்கி வையுங்க. உங்கள் வழிகளில் அவரை நினையுங்க. உங்கள் செயல்கள் அவருக்கு பிரியமா மாறட்டும். அப்பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். இன்னைக்கு எலியா இருக்கிறாரு, எலியா நாளை எடுத்துக் கொள்ளப்படுவார். எலிசாவை கர்த்தர் அனுப்புவார். அப்போ ஊழியர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆண்டவர் ஒரு பொழுதும் மாற மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எந்த நாட்களாக இருந்தாலும், எந்த நிலைகளாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை போஷித்து நடத்துவார். ஆகவே உங்கள் வழிகளில் அவரை நினைத்துக் கொள்ளுங்க. உங்கள் செய்கைகள் எல்லாம் அவர் இருக்கிற ஒரு செயல்களாய் உங்களுடைய செயல்கள் எல்லாம் காணப்படட்டும். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பேதுரு சொல்லுகிற வண்ணமாய் அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். மகனே மகளே என்று சொல்லி உங்களை விசாரிக்கிறவர் அவர்தான். அவரிடத்துல முறையிட்டு பாருங்க. யாரையும் நாம தேடி ஓட வேண்டாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இடைபடுவார். நம்முடைய நம்பிக்கை என்னன்னு பாருங்க. யாரிடத்துல நம்முடைய பாரங்களை இறக்குறோம்னு சொல்லி பாருங்க. உங்க வழிகளில யாரை நம்பி உங்கள் பயணம் இருக்குதுன்னு பாருங்க. யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அநேக காரியங்களில் உலகத்தை நினைக்கிறோம், மனிதர்களை நினைத்து நாம பயணிக்கிறோம். இதான் நம்முடைய வாழ்க்கை தடுமாறுவதற்கு காரணம். வேதம் அழகை சொல்கிறது, அவர் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால். உங்களை விசாரிக்கிற தேவன் அவர்தான், மனிதர்கள் அல்ல, உலகம் அல்ல. உங்களை விசாரித்து உங்களை நடத்தக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். ஆனால் அவரிடத்தில் உங்களுடைய பாரங்களை இறக்கி வையுங்க. ஒரு தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்வை ஆண்டவர் கொடுப்பார் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆகவே நம்முடைய வழிகளில் அவரை நினைப்போம், நம்முடைய பாரங்கள்லாம் அவரிடத்தில் இறக்கி வைப்போம். தேவன் கோணலானவைகளையும் செவைப்படுத்துவார், கரடு முரடானவைகளையும் செவைப்படுத்துவார். ஆகவே விசாரிக்கிற ஆண்டவரிடத்தில் முறையிடுவோம்.
இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் மீண்டும் எங்களை ஒருமனப்படுத்தி உம்மை ஆராதிக்கக்கூடிய வார்த்தைகளை தியானிக்க என் ஆண்டவர்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளின்படி தேவாதி தேவனே, எங்களுடைய பாரங்களை, எங்களுடைய வழிகளிலெல்லாம் நாங்கள் உம்மை நினைத்து வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதத்தில் நாங்கள் வாசித்தோம். அப்ப எங்களுடைய காரியங்களை நீ வாய்க்க பண்ணுகிறவர் நீர், எங்களை விசாரிக்கிறவர் நீர். நாங்கள் எங்களுடைய வழிகளெல்லாம் உங்களை நினைத்து எங்கள் செயலெல்லாம் உமக்கு பிரியமாய் மாற்றி நாங்கள் இந்த நாளை ஆசீர்வாதமான நாளாய் மாற்றிக்கொள்ளும்படியான வழிவாசல்களை திறந்து கொடுத்த உம்முடைய கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளின் பிரகாரமாய் நாங்கள் உம்மை நினைத்து உமக்கு பிரியமாய் வாழ்ந்து எங்கள் வாழ்வை மாற்றுகிறவர் நீர்தான் என்று சொல்லி நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து எங்களுடைய வாழ்வை தொடர கிருபை செய்யுங்க. உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் இந்த நாள் மாறுவதாக. இந்த நாள் எங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்காக இருக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்திற்கு பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதானவர்களும் அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். உடைய பலவீனத்தினுடைய பலன் பூர்ணமா விளங்கட்டும். உடைய பலத்தினால் இடை கட்டுவீராக. எந்த பலவீனங்களும் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் தடுத்து ஆட்கொள்ளுங்க. அந்த பலவீனத்தின் நிமித்தமாய் அந்த ஆத்துமாக்கள் சோர்ந்து போய் விடாதபடி கர்த்தர் கிருபையாய் காத்துக் கொள்வீராக. சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆளுகை செய்யட்டும். தேவாதி தேவனே, இந்த நாளிலே கணவனும் மனைவியுமா வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஒரு வாரத்தோடு சுமந்து ஒருவருடைய அன்போடு பகிர்ந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையுடைய பயணத்தில் அவர்கள் ஒருமித்தவர்களாய் உம்மை நினைத்து தங்களுடைய வாழ்வை நகர்த்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்மை நினையாமல் தங்களுடைய வாழ்வை நகர்த்தும் பொழுது பாதைகள் செவைப்படுத்தப்படாத பாதைகள், ஆமெனப்பா, கோணலான பாதைகள், இதில் பயணிப்பது சிரமம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இந்த பயணத்திலே நாங்கள் உம்மை நினைத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி கணவனும் மனைவியுமாய் பிள்ளைகளுமாய் ஒருமனப்பட்டு உம்மை நினைத்து தங்களுடைய வாழ்வை நகர்த்த, தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நகர்த்த, தடுமாற்றமில்லாத வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்கிறாங்க. பிள்ளைகளுக்காக வந்து நிற்கிறோம். முக்கியமா வாலிப பிள்ளைகளும் அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாய் மாற்றுங்க. நன்மையினால் முடிசூட்டப்பட்ட ஆண்டாய் மாற்றுங்கப்பா. எங்கள் வழிகள் எல்லாம் நினைக்கிற ஒரு வாழ்வாய் கொடுங்க பிள்ளைகளுக்கு. உடைய செயல்கள் எல்லாம் உமக்கு பிரியமாய் மாறட்டும் அப்பா. எங்களை விசாரிக்கிறவர் நீர்தான் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய நம்பிக்கை உம்மீது வைத்து தங்களுடைய வாழ்வை அவர்கள் நகர்த்த என் ஆண்டவர் கிருபை செய்யுங்க. படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக வந்து நிற்கிறோம். பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க, ஞானத்தின் அடை கட்டுங்கப்பா. உலகத்துக்கு சாட்சியாய் வாழட்டும் அப்பா. ஞான கண்களை திறந்து கொடுங்க, மறைப்பொருளை வெளிப்படுத்துங்கப்பா. கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு காணப்படட்டும். குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றோர்களுக்கு கொடுங்க கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பம் உமக்கு பிரியமான குடும்பமாய், சாட்சியுள்ள குடும்பமாய் மாறட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாதையும் கூடாரத்தை எடுக்காது, பொல்லாப்பு நேரிடாது என்று சொன்னான். எந்த வாதையும் பொல்லாப்பு அந்த குடும்பம் நெருங்காதபடி வேலி அடித்து ரத்த கொட்டைக்குள்ளே மூடி மறைத்து காத்து நடத்துவீராக. இந்த நாளிலே உண்ண உணவில்லாமல் உடுத்த உடையில்லாமல் தங்கிடமில்லாமல் அவதிப்படுகிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள், தேவாதிய மருத்துவமனையில் இருப்பவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர்கள், கடத்தொழில பாதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய சூழ்ச்சி பிசாசுடைய தந்திரங்கள் அகப்பட்டவர் என்று சொல்லி பல நிலைகளிலே தடுமாறி கொண்டிருக்கிற வாழ்க்கை பயணத்தில் இருக்கிற எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி அப்பா, யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் வார்த்தையில் இடைபடுவதாக, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையுடைய பயணத்தில் உம்மை நினைக்கும்படியான ஒரு வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கப்பா. ஏனென்று சொன்னால் நீதானங்களை விசாரிக்கிறவர் என்கிற புரிதலை அவர்களுக்கு என் ஆண்டவர் கொடுப்பீராக. நீர் எங்களை விசாரிக்காவிட்டால் எங்களுடைய வாழ்வு கரடு முரடான பாதையிலே, கோணலான பாதையிலே வழி விலகச் செய்து விடும், விழுது போக வைக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். நீதிமான் தள்ளாட ஒட்டாத தேவன், நீதிமானை தடுமாற்றமில்லாத ஒரு வாழ்வை கொடுக்கிற ஆண்டவர். அப்படியாய் ஒவ்வொருடைய பிள்ளைகளும் நீதிமான்களாய் தங்களை மாற்றிக்கொண்டு உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறி தடுமாற்றமில்லாத வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. இந்த நாளில் பிறந்த நாளின் திருநாள் கொண்டாடுக்கு வந்திருக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தை கொடுங்க. நன்மையும் கிருபையுடைய வாழ்வு பின் தொடரட்டும் அப்பா. சமாதானத்தின் தேவன் அவர்களை ஆளுகை செய்யுங்கப்பா.
எந்த நோக்கத்தோடு இந்த நாட்களை கூட்டிக் கொடுக்கிறீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. தேவனுடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் கர்த்தாவே. பாதுகாத்துக் கொள்ளுங்க. அழைப்பு பெற்று அபிஷேகப்பட்டு வரங்களை அலங்கரிக்கப்பட்டு தேவனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற வைராக்கியம் உள்ள பிள்ளைகளை அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன் அப்பா. நாவிக்குரிய பயணத்தில், அந்த ஊழிய பயணத்தில் உண்மை நினைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உடைய துணை இல்லாமல் போவதனால் ஒரு காரியம் செயல்படாது. அது தடுமாற்றத்தை கொடுக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறோம். வழிகளெல்லாம் நாங்கள் உண்மை நினைக்க வேண்டும். எங்கள் செயல்கள் எல்லாம் உமக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்கிறார். கேட்ட இந்த வார்த்தையின்படி அந்த ஆவிக்குரிய வாழ்வை அவர்கள் நகர்த்தி நீதிமானை தள்ளாட விட்டார் என்கிற வார்த்தையின் பிரகாரம் தடுமாற்றமில்லாத வெற்றி பயணத்தை, அந்த ஊழியை நிறைவேற்றதை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அம்மா. இந்த நாள் நம்முடைய வருகை இருக்குமானால் நம்முடைய கரத்தை பற்றிக் கொள்ள, நம்முடைய வருகை தாமதிக்குமானால் கேட்ட வார்த்தைகளின் பிரகாரமாய் எங்களுடைய வாழ்வை நாங்கள் நகர்த்தை ஆண்டவர் கிருபை செய்வீராக. துதிகன மகிமையில் நாம கொண்டாங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதும் பிரசனாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கிரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணின் அழுக்குலக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இருக்கலாம் முடி சூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானம் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென்.